எங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. யார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவங்களுடைய தவறான செயல்களுக்கு நாங்க ஒரு பேரணி நடத்தணும்னு பார்த்தாக்கா, இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் பார்த்தாக்கா, எங்கேயுமே எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படுறது இல்ல. அதுக்கு காரணம் எது பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசுவோம். அப்படி திராவிட முன்னேற்றக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாதான் தெரியும். அதனால பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நாங்க பேசுற விஷயம் இன்னைக்கு மக்கள் காது கொடுத்து கேக்குறாங்க. அவங்க உண்மைதான் பேசுவாங்க. அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்திலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில என்னத்தான் இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க, கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்துல தான் இருக்காங்க. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பதில் இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த பேரணி இன்னைக்கு இல்ல, எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிற வரைக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நடத்துவாங்க. மதுரையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியினர் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அண்மை காட்சியாக இதனை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மதுரையில் பாஜக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியினர் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வரும் காட்சியினை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பாஜக செயல்பாடுகளை கண்டு திமுக அச்சமடைந்திருப்பதாக குஷ்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், விவரம். பாஜக மகளிர் அணி சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் பேரணியானது நடைபெற்று வருகிறது. இதற்காக முன்னதாக பாஜக மகளிர் அணி தேசிய நிர்வாகி குஷ்பு அவர்கள் இந்த மதுரை செல்லத்தம்மன் கோவில் முன்பாக வருகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தற்பொழுது காவல்துறை அனுமதி மீறி தடையை மீறி அவர் நடிகை குஷ்பு அவர்கள் பேரணி செல்ல முயன்ற போது அவர்கள் காவல்துறையினர் அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை தான் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர் மேடையிலிருந்து கீழே இறங்கியவுடன் உடனடியாக காவல்துறையினர் அவரை பாஜக நிர்வாகி நடிகை குஷ்பு மற்றும் பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் உள்ளிட்டோரை கைது செய்து தற்பொழுது காவல்துறை வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். முன்னதாக பாஜக மகளிர் அணி நிர்வாகி குஷ்பு பேசுகையில் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு என பல்வேறு வாக்குறுதிகள் அளித்துவிட்டு ஏமாற்றி விட்டார்கள் எனவும், திமுக வீட்டினரும் முதலமைச்சர் வீட்டிலும் குடும்பத்திலும் பெண்களும் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அதனை கூட எண்ணாமல் தொடர்ந்து தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதுபோன்று மகளிர் அணி சார்பில் பேரணி நடத்துவதற்காக இதுபோன்ற நீதி கேட்கும் பேரணியை கூட நடத்த விடாமல் காவல்துறையினர் தடுத்து தங்களை கைது செய்துள்ளதாகவும் அவர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். தற்பொழுது பாஜக மகளிர் அணி தேசிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பேரணியை தொடங்குவதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருந்து மேடையில் இருந்து காவல்துறையினர் கைது செய்து அழைத்து வந்துள்ளனர். தற்பொழுது அவரை அந்த காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அவரை மண்டபத்திற்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற பேரணியில் ஈடுபடுவதற்காக வந்திருந்த ஆயிரக்கணக்கான பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையாக ஏராளமான மகளிர் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இதுபோன்ற கைது நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பாஜக நிர்வாகியான குஷ்பு அவர்களை காவல்துறையினர் அழைத்து வந்து மகளிர் காவல்துறையினர் தலைமையில் அழைத்து வந்து தற்பொழுது அவரை கைது செய்யும் நடவடிக்கையானது தொடங்கி இருக்கிறது. காவல்துறையினரின் கைது நடவடிக்கை எதிராக தொடர்ந்து பாஜகவினரும் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளும் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு இருப்பதால் அந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாஜக மகளிர் அணி சார்பில் நடத்தக்கூடிய இந்த பேரணியானது மதுரையில் உள்ள செல்லத்தம்மன் கோவில், அதாவது கண்ணகி நீதி கேட்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் குறித்து கேள்வி கேட்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கண்ணகி கோவில் என்று சொல்லக்கூடிய மதுரை செல்லத்தம்மன் கோவிலுடைய அந்த கண்ணகி கோவில் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு பேரணி நீதி கேட்கும் பேரணி தொடங்கிய நிலையில் தற்பொழுது பாஜக நிர்வாகிகளும் அதே போன்று பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் பாஜக நிர்வாகி குஷ்பு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர்.
சல்மான், தற்போது இந்த சம்பவம் நடைபெற்று 10 நாட்களுக்கு பிறகு பாஜக மகளிர் அணியினர் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். நேற்று கூட உயர்நீதிமன்றம் எதிர்க்கட்சிகள் இந்த போராட்டத்தை விளம்பரத்திற்காக செய்வதாக ஒரு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக ஏன் இவ்வளவு தாமதமாக இந்த போராட்டத்தை நடத்துகிறது, குறிப்பாக மகளிர் அணியினர்? நிச்சயமாக இந்த போராட்டத்தை திட்டமிட்டு ஏற்கனவே பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது போன்ற ஒரு பேரணி நடைபெறும் என அறிவித்தார்கள். ஏற்கனவே அந்த கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த மாணவி குறிப்பிட்ட அந்த யார் அந்த சார் என்ற கேள்வியில்தான் முக்கிய குற்றவாளி இருக்கிறார், எனவே அவரை கைது செய்ய வேண்டும், அவரை கைது செய்தால்தான் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கான மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கும் என்ற ஒரு கோரிக்கையோடு தான் இவர்கள் இந்த விவகாரம் நடந்து 10 நாட்களுக்கு பின்பாக இது போன்ற ஒரு பேரணியை தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே பேரணி தொடங்குவதற்கு அறிவித்த முன்பாகவும் அதே போன்று அறிவித்த பின்பாக பாஜக சார்பில் கடிதம் கொடுத்த போதும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் அவர் பாஜக மகளிர் அணி நிர்வாகி குஷ்பு அவர்கள் மேடையில் பேசிய போது கூட இது போன்ற அரசியல் விளம்பரத்திற்காக நாங்கள் போராட்டம் நடத்துவதாக திமுக குற்றம் சாட்டுகிறது. ஆனால் நாங்கள் அரசியல் விளம்பரத்திற்காக செய்யவில்லை. தமிழகத்தில் எந்த பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என கூறிய அந்த மேடையில் கூட கூறினார். தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பின்பாக பேரணி நடத்தப்பட்டு தற்பொழுது குஷ்பு அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதுபோன்று 10 நாட்களுக்கு பின்பாக போராட்டம் நடத்தப்பட்ட நிலையிலும் கூட ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு அந்த பேரணி தொடங்குவதற்கு முன்பாகவே பாஜக நிர்வாகி குஷ்பு அவர்களும் மாநில தலைவர் உள்ளிட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று தமிழக அளவிற்காக 7 இடங்களில் இந்த பேரணியானது நடத்தப்பட்டு ஆளுநரை சந்தித்து அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மனு அளிக்க உள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த மகளிர் அணி நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு வருகின்ற நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருபுறம் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் 10 நாட்களுக்கு பின்பு தாமதமாக பாஜக சார்பில் மகளிர் அணி சார்பில் இதுபோன்ற ஒரு போராட்டத்தை நடத்துவது மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து அந்த யார் அந்த சார் என்ற அந்த முக்கிய குற்றவாளியை கைது செய்யும் வரையும் எங்களது போராட்டம் தொடரும் எனவும், அதே போன்று தமிழகத்தில் எங்கு பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலும் அதற்கும் பாஜக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சல்மான்.